ஹலோ ஆல், நான் என்எம்சி ரஞ்சித். இன்னைக்கு திருக்குறள்ல 16வது அதிகாரம் பொறையுடைமை. பொறையுடைமைனா பொறுமை, உடைமை. ஸோ பொறுமையின் சிறப்பு தான் இந்த அதிகாரத்துல 10 குறள்லயும் இருக்க போது அதுதான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போலாம். அறத்துப்பால் இல்லற பொறையுடைமை அதிகாரத்தின் முதல் குறள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள் தான். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. பொருள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் வழக்கம் போல நம்ம புலியூர் கேசிகன் உரை பார்ப்போம். தன்னை அகழ்பவரையும் தாங்கும் நிலத்தை போல் தம்மை இகழ்வாரையும் பொறுத்தலே மிகச்சிறந்த பண்பாகும். நம்ம நிலம், அந்த பூமி தன்னை தோன்றவங்களையும் ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சுதான் நிலத்தை குத்துவாங்க. அப்படி குத்துறவங்களையும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கோம் நிலம். நீ என்ன தானே டேமேஜ் பண்ணுற, ஸோ நான் உன்னையும் பாதுகாத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அந்த நிலம் தாங்குது இல்லை. நீ என்ன அடித்தாலும் பரவாயில்ல, குத்துனாலும் பரவாயில்லன்னு. ஸோ அந்த மாதிரி நம்மளை எவ்வளோ ஒர்ஸ்ட்டாக ட்ரீட் பண்ணாலும், நமக்கு காயமே கொடுத்தாலும் அவங்கள பொறுத்துக்கணும் அப்படின்றது தான் இந்த குறளின் பொருளாக இருக்குது. நம்ம நாமக்கல் கவிஞர் உரையும் பார்ப்போம். குழி தோண்டுவதற்கு தன்னையே வெட்டுகின்ற மனிதரை தானே சுமந்து கொண்டிருக்கிற நிலத்தை போல ஒருவன் தன்னை அவமதித்தவர்களிடம் பொறுமை காட்டி மன்னித்து அவர்களுக்கு உதவியும் தானே செய்வது மிக உயர்ந்த பொறையுடைமை குணம். பொறுமைதான் சிறந்த குணம். எப்படி தன்னை தோன்றவங்களுக்கும் பாதுகாப்பா தாங்கி பிடிச்சி நல்லா இருக்குதோ, அந்த மாதிரி உன்னை திட்டுறவங்களையும் இல்லை கஷ்டம் கொடுக்குறவங்க கஷ்டப்படுத்துறவங்களையும் நீ மன்னிச்சு அவங்களுக்கு உதவியும் செஞ்சு விட்டுரு. இப்போ உன்னை அவங்க திட்ட வராங்களா, சரி திட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிற்கணும். ஸோ அவங்களுக்கு உதவி பண்ணால் அவங்களே அந்த அந்த அதுதான் பொறுமை. உன்னோட பொறுமையை இழந்து நீ அவங்க என்ன பண்ண வராங்களோ அதையே நம்ம திருப்பி பண்ணாமல், அவங்க நம்மளை ஏதாச்சும் பண்ண வராங்களா, அவன் சரி போய் தொலை அப்படின்னு ஃப்ரீயாக விட்டுறணும். அடுத்த குறள். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பொருள். அளவு கடந்து செய்த தீங்கையும் எப்போதும் பொறுத்து கொள்ள வேண்டும். அதனை நினையாமலே மறந்து விடுதல் அதனிலும் நன்மையாகும். நம்ம எல்லாருக்குமே ஒரு பேஷன்ஸ் லிமிட் இருக்கும். ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு அளவுக்கு மேலே போனால் டக்குன்னு கோவம் வந்துடும். ஓரளவுக்கு தான் லிமிட்டு, அதுக்கு மேலாம் போனால் நான் டென்ஷன் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுப்போம். அதையும் தாண்டி நோன்றப்ப கோவப்பட்டு ஏதாச்சும் பண்ணுறோம். ஆனால் உனக்கு லிமிட்டே இல்லாமல் எவ்வளோ அளவு கடந்து தீமை செய்தாலும் அதை கண்டுக்காம விட்டுறது நல்லது. அதை மறந்துடுறது இன்னுமே நல்லது. அவங்க இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தையே மறக்கிறது ரொம்ப நல்லது. பொறுத்தல் என்பது ஒருவன் செய்துவிட்ட குற்றத்தை பொறுத்து கொள்வது. பொறுத்து மன்னித்து விடுவதை விட அக்குற்றத்தை மறந்து விடுவது இன்னும் சிறந்த பொறையுடைமை ஆகும். ஒருத்தன் நமக்கு தீங்கு விளைவிக்கிறப்போ அதை பொறுத்துக்கிறது பொறுத்தல், பொறுமையா இருக்கிறது. அதையும் விட பொறையுடைமையின் சிறப்பு என்னன்னா, பொறுமையின் சிகரமா இருக்கிறதுக்கு அவன் பண்ணதையே மறந்துடுறது. அவன் நமக்கு தீங்கு செஞ்சிருக்கான் அப்படின்றத மன்னிச்சு மறந்து கடந்து போறது சிறந்த குணம், சிறந்த பண்பு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அடுத்த குறள் பார்ப்போம். இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. பொருள். வறுமையுள்ளும் வறுமையாவது விருந்தை போற்றாமல் விடுதல், வலிமையுள்ளும் வலிமையாவது அறிவிலார் செயலை பொறுத்தல் ஆகும். புரியுதோ? வறுமையிலேயே வறுமை என்னன்னா, நம்ம வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளிய விருந்து உபசரிக்காம அனுப்புறது தான். நம்ம வீட்டை தேடி ஒருத்தவங்க வந்தாங்கன்னே, அதாவது நம்ம தமிழ் மரபுப்படி நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்கனாலே அவங்களுக்கு உபசரிப்பு இருக்கணும். அவங்க சும்மா பார்த்துட்டு போக வந்தாலுமே உணவு கொடுத்து அனுப்புறது, உணவு போட்டு அனுப்புறது தான் நம்ம ட்ரெடிஷன். ஸோ யார் வீட்டுக்கு வந்தாலுமே விருந்தினர் தான். நம்ம வீடு தேடி வந்தவங்களுக்கு விருந்து போட முடியாமல் இருக்கிறது தான் வறுமையிலையும் வறுமை. நமக்கு விருந்தோம்பல் அதிகாரத்திலே பார்த்துருப்போம். விருந்தோம்பல் நம்ம உலகத்துக்கே கற்றுக் கொடுத்த வகையறா நம்மளா. ஸோ நமக்கு சாப்பாடு இல்லைனாலும் வந்தவங்களுக்கு சாப்பாடு போட்டு அழகு பார்க்கறது தான் நம்ம மரபு. ஸோ வந்தவங்களுக்கு சாப்பாடு போட முடியாமல் இருக்கிறது தான் பெரிய வறுமை. அதுதான் பெரும் வறுமை. வலிமையில் வலிமை எதுனா ரொம்ப வலிமையானது. இந்த மன வலிமை அந்த மாதிரி எது வலிமையானதுன்னா, உனக்கு தீங்கு விளைவிக்கிறவங்கள பொறுத்து போகிறது. அவங்க என்ன பண்ணாலுமே அது முட்டாள்தனம். அறிவிலார் செய்வது போல அவங்க அறிவில்லாமல் செய்கிறாங்க, அதை நான் பொறுத்துக்கிறேன். அதுதான் வலிமையுள் வலிமை.
முற்றிலும் மறந்து விடுவது கடினம். மன்னிப்பதற்கு மனப்பெருமை வேண்டும். மனப்பெருமை இல்லாமையிலும் இல்லாமை. விருந்தினரை உபசரிக்காமல் விட்டுவிடுதல். மனப்பெருமையின் வல்லமையிலும் வல்லமை. அறிவில்லாதவர்கள் செய்துவிட்ட தீமைகளை பொறுத்து மன்னித்து விடுதல். ஒருத்தவங்க பண்ண தீங்க மொத்தமா மறந்து மன்னிக்கிறது கஷ்டம் தான். ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும், மனப்பெருமையில இல்லாமையில இல்லாமை. அதாவது வறுமையில வறுமை என்னன்னா, வந்த விருந்தினருக்கு உபசரிப்பு இல்லாம அனுப்புறது. அதே போல மனப்பெருமைக்கு வலிமையில வலிமை என்ன அப்டின்னா, பைத்தியக்காரத்தனமா யாராச்சும் நமக்கு தீங்கு செய்றப்பயோ, இல்ல நமக்கு கஷ்டம் குடுக்குறப்பயோ, அத பொறுத்து போறது. அதுதான் மன வலிமைன்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அடுத்த குறள். நிறையுடைமை நீங்காமை வேண்டின், பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். பொருள். நிறை உடையனாயிருக்கும் தன்மை தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால், அவன் பொறையுடைமையை போற்றி கைக்கொள்ள வேண்டும். ஒருத்தனுக்கு பெரிய சொத்தே அவனோட குணம், நல்ல பண்பு. அது கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் ரொம்பவே முக்கியமான ஒரு மனிதனுக்கு தேவையான பேசிக். ஸோ, ஒருத்தனோட நல்ல குணம் அப்படியே இருக்கணும். அவன்ட்ட எல்லா செல்வமும் இருக்கு அப்படின்னாலும், அது அவன் கூடயே இருக்கணும், தங்கி இருக்கணும், போயிறக்கூடாது அப்படின்னா, அவனுக்கு பொறுமை அதிகமா இருக்கணும். அவன விட்டு எதுவுமே நீங்காம இருக்கணும் அப்படின்னா, அவனுக்கு பொறுத்தல் என்ற பண்பு இருக்கவே இருக்க வேண்டும். நிறைகுணம் உள்ளவன் என்ற பெருமை நீங்காமல் இருக்க வேண்டுமானால், பொறுமையை பாதுகாத்து அதற்கிணங்க நடந்து கொள்ள வேண்டும். ஒருத்தன்கிட்ட எல்லாமே இருக்குது, நல்ல குணமும் இருக்குதுன்றது அவனுக்கு பெருமை தான். அந்த பெருமை நீங்காம இருக்கணும் அப்படின்னா, அவனுக்கு அந்த கெட்ட பேர் வராம, நல்லவன்ற பெயரோடவே இருக்கணும் அப்படின்னா, அவனுக்கு பொறுமை என்ற பேராயுதம் தேவை. அத வந்துட்டு அவன் பாதுகாத்துக்கணும். அவன் ஒரு இடத்துல கூட அ பொறுமை இல்லாம பொறுமைய இழந்துறக்கூடாது. அப்படி பொறுமைய இழந்துட்டான்னா, அவன் நல்லவன்ற பேரு, அவன்கிட்ட இருக்கிற காசு எல்லாமே கரைஞ்சிரும். ஸோ, பொறுமை மிகவும் அவசியம். அந்த பொறுமை நமக்கு இருந்தா நம்ம நல்லவங்களாவும் மாறலாம். நல்லவன் நல்லவன்ற பேர தக்க வச்சுட்டு கடைசியும் வரைக்கும் இருக்கலாம். அடுத்த குறள். "பொறுத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர், பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து." பொருள். தமக்குத் தீமை செய்தவரை பொறுக்காமல் தண்டித்தவரை ஒரு பொருளாக எவரும் மதியார். ஆனால் பொறுத்தவர்களை பொன்போர் பொதிந்து வைப்பார்கள். யாராச்சும் ஒருத்தரு தனக்கு தீங்கு செஞ்சுட்டா, அவங்களுக்கு திருப்பி நான் ரிட்டர்ன் செய்யணும். திருப்பி அவங்க அவங்க எனக்கு குடுத்த வழிய நான் அவங்களுக்கு திருப்பி தரணும் அப்படின்னு நெனைக்கிறவங்கள, மக்கள் யாரும் அவன ஒரு பொருளாவே மதிக்க மாட்டாங்க. அவன் பழி வாங்குறவன், அவன் இப்படி பண்ணா, அவன் இப்படி பண்ருவான் அப்படின்ற மாரி பாப்பாங்க. அதுவே ஒருத்தன் என்ன பண்ணாலும் பொறுத்துக்கிறான் அப்படின்னா, அவன பொன் போர் பொதிந்து, அதாவது தங்கம் மாரி அவன பார்த்துக்குவாங்களாம். அவன் பண்பு, அவன் கேரக்டர் வந்துட்டு அவன் சொக்க தங்கம். ஸோ, அவன வந்துட்டு மக்கள் மறக்க மாட்டாங்க. அவன் எவ்ளோ கொடுமை பண்ணாலும், அவன் பொறுத்துக்கிட்டு திருப்பி எந்த தீங்கும் செய்ய மாட்டான். அவன் அவ்ளோ நல்லவன் அப்படின்ற பேரு அவன் இல்லாமல் இருந்தபோதும் அது இருக்கும். "பையன் தங்கமான பையன்பா" அப்படின்ற மாதிரி. ஸோ, அவன் என்ன கொடுமை பண்ணாலும் அவன் பொறுத்துக்குவான். தீங்குக்கு தீங்கு திருப்பிச் செய்து விடுகிறவனை குறிப்பிடத் தகுந்த ஒரு மனிதனாக யாரும் மதிக்க மாட்டார்கள். ஆனால் தீங்கு செய்தவனையும் மன்னித்து விடுகிறவனை மிகவும் குறிப்பிடத்தக்கவனாக மதித்து அவனுடைய பொறுமை குணத்தை எல்லோரும் தம்முடைய மனத்தில் போற்றி வைப்பார்கள். தப்பு பண்ணதுக்கு திருப்பி தப்பு பண்றவனுங்கள ஒரு ஆளாவே பார்க்க மாட்டானுங்க. இவன் இப்படிதான் அப்படின்னு மறந்துருவாங்க. ஆனா, ஒருத்தன் தப்பு நமக்கு செய்றப்பயும், அத பொறுத்து மன்னிச்சுட்டு போறவங்கள, இவன மாரியே எனக்கும் இருக்கணும். அந்த கேரக்டர் எனக்கும் வரணும். அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வராது பொறுமை. ஆ டக்குனு ஷார்ட் டெம்பரு நெறைய இருக்கு. நம்ப இப்போ இருக்கிற ஜெனரேஷன், இப்போ இருக்கிற சொசைட்டில. ஸோ, யாராச்சும் ஒருத்தர் தீங்கு நமக்கு செய்றப்போ, அத கண்டுக்காம மன்னிச்சு பொறுத்து போறது மிகவும் சிறந்த குணம். அத பார்த்து நானும் இவன மாரி இருக்கணும் அப்படின்னு மனசுல வச்சு போற்றுவார்கள் மக்கள். அவங்கள போல இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அண்ட் அவங்கள தான் ஒரு எடுத்துக்காட்டாவே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ, பொறுமையோட இருக்கிறவங்கள எப்பயுமே போற்றி வணங்கி வருவார்கள் மக்கள். அடுத்த குறள். "ஒறுத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றுந் துணையும் புகழ்." பொருள். தீங்கு செய்தவர்களை தண்டித்தவர்களுக்கு அன்று ஒரு நாளைக்கே இன்பம். ஆனால் பொறுத்தவர்க்கோ உலகம் அழியும் வரை புகழ் உண்டு. நமக்கு தீங்கு செஞ்சவங்கள தண்டிக்கிறவங்களுக்கு அன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் இன்பம். "நீ எனக்கு காயப்படுத்திட்ட.
திருப்பி நான் உன்ன காயப்படுத்துறேன்னா, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் பழிக்கு பழி வாங்கிட்டேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா, அத மறந்து மன்னிச்சு போனா, உலகம் அழியும் வரை அவன் பெயர் நிலைத்திருக்கும். அவன் தப்பு பண்ணாலும் இவன் திருப்பி எதுவும் பண்ணல. அவன் மன்னிச்சுட்டு மறந்து விட்டுட்டான். அப்படின்ற பேர் உலகம் அழியும் வரை இருக்கும். ஆகையினால் தீங்குக்கு தீங்கு உடனே திருப்பிச் செய்து தண்டித்து விடுவதில் அப்போதைக்கு தான் இன்பம் உண்டு. ஆனால் பொறுத்து மன்னித்து விடுவதில் சாகும் வரை பிறர் அதைப் புகழ்ந்து பேசும் இன்பம் உண்டு. பொறுமையோட சிறப்பு. அதாவது நமக்கு தீங்கு செய்றப்போ, அத மன்னிச்சு மறந்து பொறுத்துட்டு போனா, நம்ம பேர் கடைசி வரைக்கும் உலகம் அழியும் வரை இருக்கும். நம்மள வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளாவே யூஸ் பண்ணுவாங்க. ஒருத்தன் இந்த மாரி உனக்கு இவ்ளோ கஷ்டத்த குடுத்தான். இருந்தாலும் அவன் பொறுத்து மன்னிச்சுட்டு போயிட்டான். அப்படின்ற பேரு நம்ம போன அப்புறமும் இருக்கும். உலகம் அழியும் வரையும் இருக்கும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். ஆனா, பொறுக்காம நீ எனக்கு கஷ்டம் குடுத்தியா? நான் உனக்கு திருப்பி ரிட்டர்ன் கஷ்டம் குடுக்குறேன் அப்படின்னா, அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் தான் அவனுக்கு இன்பம். அன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷப்படுவான். அதுக்கப்புறம் கஷ்டம் தான். ஸோ பொறுமை மிகவும் சிறந்த குணம். அடுத்த குறள். "திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறனல்ல செய்யாமை நன்று." பொருள்: தகுதி இல்லாதவற்றை பிறர் தனக்குச் செய்தாலும், அதனால் மிகவும் மனம் நொந்து அவருக்குத் தீமை செய்யாதிருத்தல் நல்லது. அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு ஒருத்தன் தீங்கு செய்றான், அப்படி செஞ்சுட்டான் நமக்கு அப்படின்றப்போ, மனம் நொந்து அவனுக்கு தீங்கு விளைவிச்சிராத. அப்படி செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது. ஒருத்தன் வந்துட்டு உனக்கு ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கஷ்டத்த குடுக்குறான். இத வந்துட்டு நான் எப்படி மத்தவங்க கிட்ட சொல்லுவேன்? இந்த மாரி பண்ணிட்டானே அப்படின்ற மாரி ஒரு கஷ்டத்த குடுத்தாலும், அத மனசுலயே வச்சுட்டு நொந்துட்டு இல்லாம, அத மறந்துரு. அத மனசுல வச்சுட்டு அவனுக்கு திருப்பி கஷ்டம் குடுக்குறேன். அவன நான் பழி வாங்குறேன் அப்படின்றது இல்லாம, பொறுமையோட சரி ஓகே விட்டுருவோம், மறந்துருவோம், மன்னிச்சுருவோம் அப்படின்னு மறக்கிறது நல்லது. ஏன்னா பழி வாங்குனா, அது ஒரு பெரிய பிளட் பாத் ஆயிடும். நீ ஒருத்தன பழிவாங்க, அவன் குடும்பம் இவன் குடும்பத்த பழிவாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு திருவள்ளுவர் வந்துட்டு எல்லாத்தையும் ஆய்ந்து அறிந்து தெரிந்து தான் இந்த உண்மைய சொல்லியிருப்பார். ஸோ அவன் எவ்வளோ கொடுமையான விஷயத்த பண்ணாலும் மன்னிச்சு மறந்துட்டு போயிரு. அதுதான் நல்லது அப்படின்னு. மன்னிக்க முடியாத குற்றத்தை தனக்கு பிறன் செய்து உடனே தண்டித்து விட்டாலும் குற்றமில்லை. ஆனால் உடனே திருப்பி தண்டிக்க தைரியமில்லாமல் சும்மா இருந்துவிட்டு அதை மனத்தில் வைத்து நொந்து கொண்டே இருந்து அவன் ஏமாந்த சமயத்தில் அதர்மமான முறையில் பழிவாங்காமல் இருப்பது நல்லது. நம்ம நாமக்கல் கவிஞர் எப்படி சொல்றாருன்னா, "உன்னால மன்னிக்கவே முடியல அப்படின்னா, அன்னைக்கே தண்டிச்சிரு. அது குற்றம் இல்லை. அதாவது அது தப்பு. ஆனா, உன்னால மன்னிக்க முடியல. இது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் எனக்கு செஞ்சுட்டான் அப்படின்றப்போ, நான் என்னால முடியல. நான் பழி வாங்கியே அப்படின்ற மாரி ஒரு மன வெறுப்புல நீ அன்னைக்கு போயிட்டு அவன திருப்பி பழி வாங்கிட்டன்னா குற்றம் இல்லை. ஆனா, அத மனசுல வச்சுக்கிட்டு, அப்போதைக்கு திருப்பி எதுவும் செய்ய முடியற தைரியம் இல்லாம, அத மனசுலயே தினமும் வச்சு நொந்து, நொந்து, நொந்து அவன் அசட்டுத்தனமா இருக்கிறப்போ, கொஞ்சம் அசால்ட்டா இருக்கிறப்போ, அப்போ போய் அடிக்கிறது பெரும் குற்றம். அதர்மமான வழியில பழி வாங்குறது தப்பு. உன்ன அடிச்சுட்டான், நீ திருப்பி அடிச்சுட்ட. முடிஞ்சுச்சு. ஆனா, அவன் உன்ன அடிச்சுட்டு, உனக்கு திருப்பி அடிக்க தைரியம் இல்லாம, அத மனசுலயே வச்சு, அவன் நிலைமையில இருந்து மோசமா மாறுறப்போ, அப்ப நீ போய் பழி வாங்கி அடிக்கிற அதர்மமான வழியில, அப்படின்றது பெரும் தவறு, பெரும் குற்றம். ஸோ, இந்த குறள்ல உனக்கு மன்னிக்க முடியாத தப்பு செஞ்சுட்டான் அப்படின்னா, அன்னைக்கே திருப்பி அடிக்கிறதா இருந்தா அடிச்சுரு. அது தப்பு இல்ல. ஆனா மனசுல வச்சுக்கிட்டு, அவன் ஏமாந்த சமயத்துல அதர்மமான வழியில அடிச்சிராத. அது தப்பு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அடுத்த குறள். "மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல்." பொருள்: செருக்கு மிகுதியால் தீமை செய்தவர்களை தாம் தம்முடைய பொறுமை என்னும் தகுதியினால் வென்றுவிட வேண்டும். இந்த செருக்கு என்பதன் பொருள் தலைக்கணம்னு அர்த்தம். ஆ கொஞ்சம் சில அர்த்தங்களும் இருக்கு. செருக்குனா இந்த தலைக்கணம், ஆ ஒரு மமத அந்த மாரி தான். செருக்குனா தலைக்கணம்னு வச்சுக்கயேன். ஸோ ஒரு ஆணவம் அந்த மாரி தான். ஒருத்தன் தலகணத்தோட நான் தான் பெரிய ஆளு, நான் தான் இவன், நான் தான் அது அப்படின்ற மாரி ஒருத்தன் உனக்கு தீங்கு செய்றான் அப்படின்னா, அவனுக்கு தலகணம் இருக்கட்டும், அவனுக்கு செருக்கு இருக்கட்டும், உன்கிட்ட பொறுமை இருக்கு. அத ஹேண்டில் பண்ற பொறுமை உன்கிட்ட இருக்கிறதுனால, அந்த தகுதிய வச்சு நீ அதுல ஜெயிச்சிரு. அவனோட தகுதி செருக்கா இருக்கலாம். தலைக்கணம், மமத, எதுவா ஆணவம் எதுவோ ஒண்ணு இருக்குது. ஆனா, உன்கிட்ட பொறுமை இருக்கு. ஏன்னா, அவன் வந்துட்டு
டயர்ட் ஆகுற வரைக்கும் உன்ன தீங்கு குடுப்பான். அவன் வந்து தீங்கு விளைவிப்பான். அவனால டயர்ட் ஆகுற வரைக்கும். ஆனா, பொறுத்துட்டு இருக்கிறதுக்கு உனக்கு எதுவுமே தேவையில்ல. நீ என்னன்னா பண்ணு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படின்னு அசால்ட்டா நம்ம ஃப்ரீயா விடுறது, நம்ம வின் பண்ற மாரி. அவன் வின் பண்ண மாட்டான். போடா! அப்படின்னு அவனே டயர்ட் ஆயிட்டு போயிருவான். நம்ம வந்துட்டு பொறுமையின் சிகரமா எந்த பிரச்சனையும் இல்லாம அழகா வின் பண்ணிறலாம். பின் என் செய்வார்களென்றால், கோப மிகுதியால் குற்றம் செய்து விட்டவர்களை பொறுமையுடையவர்கள் தாமாகவே அவர்களுக்கு உதவிகள் செய்து, தம்முடைய பெருங்குணத்தால் அவர்களை வசப்படுத்தி விடுவார்கள். ஒருத்தன் இந்த செருக்கு, கோவம், ஆணவம் அதனால ஒருத்தன் வந்துட்டு உனக்கு குற்றம் விளைவிக்கிறான் அப்படின்றப்போ, பொறுமை உடையவர்கள் என்ன செய்வார்கள்னா, அதுக்கு உதவியும் பண்ணுவாங்க. இப்ப நீ என்ன அடிக்க வர அப்படின்னா, கம்பு எடுத்து நானே குடுப்பேன். இந்தாடா அப்படின்னு. உனக்கு உதவி பண்ணி, சரி அடிச்சுக்கோ அப்படின்னு பொறுமையால அவங்கள ஜெயிச்சுருவாங்க. உன்னோட கோபம் பெருசா? உன்னோட செருக்கு பெருசா? அப்படின்னா, என்னோட பொறுமை தான் பெருசு அப்படின்னு, பொறுத்தார் பூமி ஆள்வார்ன்ற மாரி. ஸோ, பொறுமையின் சிகரமா அவங்களையே ஜெயிச்சுருவாங்க. என்னடா நான் உனக்கு இவ்ளோ பண்றேன். நீ திருப்பி எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்னு கூட உனக்கு கோவம் வரமாட்டேங்குதே. எப்படி பொறுத்துட்டு இருக்க? அப்படின்னு அவங்க நம்மள பார்த்து வியந்து நம்ம வசப்படுத்திறலாம். அவங்களே நம்மள பார்த்து பயந்துருவாங்க. என்னடா இவன் என்ன பண்ணாலும் அமைதியாவே இருக்கான் அப்படின்னு. ஸோ, கோபம் உடையவர்களை விட பொறுமை குணம் உடையவனே சிறந்தவன். அடுத்த குறள். துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோர்கேற்பவர். பொருள். எல்லை மீறி நடப்பவரின் வாயிற் பிறக்கும் கொடிய சொற்களை பொறுத்துக் கொள்பவர்கள் துறவியர் போல தூய்மையாளர் ஆவர். அதாவது எல்லைய மீறி ஒருத்தன் நடந்துக்கிறவன் வாயில இருந்து வர வார்த்தை நல்ல வார்த்தையா இருக்காது. அவன் அதாவது இது 2000 வருஷம் பழமையான நூலா இருந்தாலுமே, அப்பயும் தவறான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த மாரி வார்த்தைகள பயன்படுத்தியும், நீ திருப்பி கோவப்படாம பொறுமையா இருக்கிறது நல்லது. அப்படி பொறுத்துக்கிறவங்க துறவியர்களின் தூய்மைக்கு சமமானவர்கள். துறவிலாம் அவங்களுக்கு எதுவும் வேணாம், எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே துறந்து அந்த மனநிலைக்கு வருவாங்க. அந்த மனநிலை வரது ரொம்ப கஷ்டம். ஆனா, நீ துறவி மாரி இல்ல, இல்லற வாழ்க்கை நடத்துற அப்படின்றப்போ, ஒருத்தன் தவறான வார்த்தை சொல்றப்போ, அத பொறுத்துட்டு போறதே அவங்களுக்கு ஒப்பாயிருவ. ஸோ, துறவியின் தூய்மை உனக்கும் இருக்கு. மத்தவங்க கெட்ட வார்த்தையிலயோ, இல்ல தீய சொற்களோ பயன்படுத்துறப்போ, அத பொறுத்துட்டு போறது. நீ திருப்பி ரிட்டர்ன் பேசலாம். ஆனா, நான் பேச மாட்டேன். எனக்குன்னு ஒரு கண்ணியம், கட்டுப்பாடு இருக்கு அப்படின்னு இருந்தீன்னா, அதுதான் பொறுமையின் சிறப்பு. கோபத்தால் ஒருவன் முறை தவறி பேசுகின்ற துன்பந்தரும் வசைகளையும் கேட்டு பொறுத்துக் கொள்ளுகிறவர்கள் துறவிகளை காட்டிலும் சுத்தமான சகிப்புள்ளவர்கள். துறவிகள் கூட ஒரு சில இடத்துல கோவப்படலாம். இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, துறவிகளை காட்டிலும் சகிப்புள்ளவர்கள் யாருன்னா, எவ்வளோ கேவலமான வசை சொற்கள் சொன்னாலும் அத பொறுத்துட்டு போறவங்க. தீய சொற்கள் சொல்லி மனச புண்படுத்தினாலும், அத பொறுத்து போற குணம் பொறுமை உள்ளவர்களுக்கே இருக்கும். அவங்க துறவியை விட தூய்மையானவர்கள். அடுத்த குறள். உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். பொருள். உணவு உண்ணாமல் நோன்பு கொள்பவர் பிறர் சொல்லும் கடுஞ்சொற்களை பொறுப்பவர்க்கு அடுத்த நிலையிலே தான் பெரியவர் ஆவர். அதாவது சாப்பாடு சாப்பிடாம நோன்பு இருக்கிறவங்கலாம் சிறந்தவர்கள். அவங்க தான் வந்துட்டு டாப் கிளாஸ். ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு தனித்திறமை. உண்ணாம இருக்கிறது, நோன்பு இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அது கடவுளுக்கோ இல்ல எதுக்கோ. ஆனா அவங்கலாம் செகண்டரி தான். யாருக்கு அப்படின்னு பார்த்தா, கடுஞ்சொற்கள் யாராச்சும் ஒருத்தர் சொல்லி அத பொறுத்துக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நோன்பு இருக்கிறவங்க. பொதுவா நோன்பு இருக்கிறவங்க தான் டாப்பு. அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு. எல்லாத்துக்குமே முதன்மை, சிறப்பு, சிறந்த எல்லாமே அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு. ஆனா, அவங்களே செகண்டரியா மாறுறது எப்போன்னா, கடுஞ்சொற்கள், தீய சொற்கள், மனது புண்படுத்தக்கூடிய சொற்கள் யாராச்சும் ஒருத்தர் பயன்படுத்தினா, அத பொறுத்துக்கிறவங்க. சரி ஓகே எனக்கு பிரச்சனை இல்ல. திட்டுறியா திட்டிட்டு போ அப்படின்னு ஃப்ரீயா விடுறவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆயிருவாங்க. அப்ப இவங்க செகண்டரி ஆயிடுவாங்க நோன்பு இருக்கிறவங்க. ஸோ பொறுமை தான் ஒரு சிறந்த குணம் அப்படின்னு திருவள்ளுவர் இந்த 10வது குறள்ல சொல்லி முடிக்கிறார். அதனால் உணவு முதலிய சுகங்களை துறந்து பல துன்பங்களை சகித்துக் கொள்ளுகிற பெரியோர்களாகிய துறவிகளும் கூட பிறர் சொல்லும் வசை மொழிகளால் உண்டாகும் துன்பங்களை சகித்துக் கொள்கிறவர்களுக்கு மட்டமானவர்கள்தாம். ஸோ உணவு உண்பதும் ஒரு சுகம்தான். அந்த துறவிகள்லாம் எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு துறந்து போறாங்கல்ல, அதுல உணவும் ஒரு இதுதான். அவங்க வந்துட்டு டேஸ்டான உணவு தான் சாப்பிடுவாங்கன்னு இல்ல.
உணவுன்றது அவங்க உடலுக்கு தேவையான ஒரு ஆரோக்கியத்த தரக்கூடிய ஒரு பொருள் தானே தவிர்த்து, நம்மலாம் டேஸ்ட்டுக்கு தான் சாப்பிடுவோம். மேக்ஸிமம் எல்லாருமே டேஸ்ட்டுக்கு தான் சாப்பிடுவோம். ஸோ, உணவும் ஒரு சுகம் தான். அந்த சுகத்தெல்லாம் தவிர்த்து, உணவு உண்ணாம நோன்பு இருக்கிறவங்கலாம் பெரியார்கள். அவங்க தான் துறவி என்ற பெரியோர்கள். ஸோ, அவங்கலாம் செகண்டரியா தான் வருவாங்க. அவங்க மட்டமானவங்க. யாருக்குன்னா, கடுஞ்சொற்கள், தீய சொற்கள், மனது புண்படுத்தக்கூடிய சொற்கள். யாராச்சும் ஒருத்தர் சொல்றப்போ, அத பொறுத்துக்கிறவங்களுக்கு அப்புறம் தான் இந்த துறவிகள்லாம். பொறுமையின் சிகரம் தான் துறவிய விட மேலான ஒரு பெர்சன் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. இதோட பொறையுடைமை அதிகாரம் முடிந்துள்ளது. இந்த குறள் எல்லாம் நமக்கு எங்கேயோ கேட்ட மாரியே இருக்கும். இது பரிட்சயமான திருக்குறள் தான் 10மே. ஏன்னா இது வந்துட்டு 10த்லயா இல்ல 8த் சம்திங் ஏதோ ஒரு டைம்ல வந்துட்டு மனப்பாட பகுதியாவே வந்துச்சு பொறையுடைமை. நான் படிக்கிறப்ப இருந்துச்சு. இப்ப சிலபஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச குறள் தான். ஸோ இருந்தாலும் ஒரு ரீவிசிட் பண்ண மாரி இருக்கு எனக்கு. ஸோ அடுத்த ஒரு நல்ல 10 குறள்ஸோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.